கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்க போகின்ற வேத பகுதியை நமக்கு அவர் விளக்கி தரும்படியாக, அவருடைய பிரசனத்திற்காகவும் தூய ஆவியானவர் நம்மில் இடைப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபத்தில் சற்று நேரம் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த அருமையான பரிசுத்தமான மணித்துளிகளிலே உம்முடைய பாதம் அமர்ந்து நாங்கள் கற்க இருக்கக்கூடிய வேதத்தின் பகுதியை நீர் எங்களுக்கு போதித்தருளும். எந்த நிலையில் அவைகள் எங்களுடைய உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த நிலையில் அவற்றை மாற்றி பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நீர் எங்களோடு பேசியருளும்படியாக அப்பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மனங்களை திறந்தருளும், பரிசுத்த ஆவியினால் நிறைத்தருளும். சத்தியத்தை தேவரீர் பயின்றோம் என்ற நிலையில் மாத்திரமல்ல, அதன்படி எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்ற நிலையிலே தேவரீர் அவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவரீர் ஒவ்வொருவரையும் நீர் பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உடைய பாத்திர போடுக்கொண்டோம். எங்களை தாழ்த்துகிறோமையா விரும்பியாக்குகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். வேதத்தில் முதல் 2-3 பக்கங்களில் மனிதன் உருவான ஓர் காரியத்தை நாம் காண்கின்றோம். ஆதாம் தன் மனைவியாக்கிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெற்றாள். நான் கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று கூறி அதை நினைவு கூறும்படியாக அவளுக்கு அவள் காயின் என்று பெயரிட்டாள். கெயின் மீன்ஸ் acquired or spear, பெறப்பட்ட, தேவனால் எரியப்பட்ட ஓர் பொக்கிஷம் என்று பொருள்படும்படியாக அந்த பெயரை அவனுக்கு அவள் சூட்டினாள். ஏவாள் மறுபடியுமாக மற்றொரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஆபேல் என்ற பெயரை கொடுத்தாள். ஆபேல் என்றால் பிரத், மூச்சு. ஆபேல் என்றால் வேப்பர், ஆவி. பொருள் என்ன? A life that was brief and fragile and passing quickly. ஒரு வாழ்க்கை சடுதியாக வந்து சடுதியாக மறைந்து போகக்கூடிய ஒன்று. அதுதான் ஆபேல் என்பதற்கான அர்த்தம். சொற்ப காலம் வாழ்ந்த, எளிதில் உடைக்கப்படக்கூடிய, பலகீனமானவனாக இருப்பவன் என்று ஆபேல் என்பதற்கான பொருள் வேதத்தில் காணப்படுகின்றது. ஆபேல் ஆடுகளை மேய்த்தான். காயின் வயல்வெளிகளில் நிலத்தை பயிரிடும்படியாக அவன் சென்றான். ஷெப்பர்ட் அண்ட் a farmer. இந்த மேய்ப்பத்துவமும் விவசாயமும் தான் இவ்வுலகத்தின் முதலாவது தொழில். இவ்விருவரும் இந்த 2 பகுதிகளிலும் மிகவும் தேர்ச்சி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். தேவனுக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு வேலை வந்தது. தன்னுடைய விளைச்சலில் இவற்றையெல்லாம் அவன் முதன்மையாக கண்டானோ, முதல் ஈற்றாக அவன் கண்டானோ, அவைகளை எல்லாம் அவன் தெரிந்து கொண்டு காயினானவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய காணிக்கையை கொண்டு வந்து வைத்தான்.
ஆபேல் தன்னுடைய தலையீற்றுகளில் அந்த ஆடுகளில் இருந்து விசேஷமான விலை அவன் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து அதை அவன் காணிக்கையாக படைக்கும்படியாக நெருங்கினான். இருவருமே தாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் கிடைக்கப்பெற்ற முதன்மையான the best was offered unto God. தேவன் அந்த இரண்டு காணிக்கைகளில் ஒன்றை தெரிந்து கொண்டால் மற்றொன்றை அவர் புறக்கணித்தார். தேவன் அந்த இருவரின் காணிக்கையில் ஒருவனுடையதை அங்கீகரித்து மற்றொருவனை நிராகரித்தார். இந்த காணிக்கைகள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானவர்களே அதனுடைய அர்த்தங்கள் வெவ்வேறாக காணப்பட்டது. The meaning of offering was differing. Though Cain was very faithful and genuine in his offering, he lacked something God wanted. தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த ஒன்று காயனுடைய அந்த காணிக்கையில் காணப்படாமல் போனதினால் அவன் தனக்கென்று பாராட்டிய அந்த நிலம் சார்ந்த தொழில் எவ்வளவு தூரத்திற்கு தேவனுடைய சமூகத்தில் அவன் மேன்மையான ஒரு காணிக்கை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் அந்த மேன்மையான காணிக்கைகளை கொண்டு வைத்த போதிலும் தேவனுடைய நோக்கம் நிறைவேறாத காணிக்கையாக அது மாறி போயிற்று. பரத்தின் நோக்கம் என்ன? வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் அவசியம். பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று பரலோகம் ஒரு நியதியை வைத்திருந்தது. தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ரத்தம் சிந்தக்கூடிய ஒன்றை பரம் நியமித்தது. இந்த பரத்தின் சிந்தைக்கு ஏற்ற வண்ணமாக ஆபேலானவன் தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை அவன் என்ன செய்கிறான்? கொண்டு வருகின்றான். ஆபேல் ஒரு உயிருள்ள ஆடை. பரம் பிற்காலத்தில் அந்த பலியையே ஏற்றுக்கொள்ளப் போகின்றது என்பதை அவன் உணர்ந்தவனாக, அந்த பலி என்பது அவசியம் என்பதை உணர்ந்தவனாக, தன்னுடைய தந்தையின் வீழ்ச்சியின் காரணமாக ரத்தம் சிந்தப்படுதல் அவசியம் என்பதை உணர்ந்தவனாக அவன் என்ன செய்கின்றான்? காணிக்கையை தேவ சமூகத்தில் அவன் கொண்டு வரும் பொழுது அவன் அந்த உயிருள்ள ஆட்டை, ரத்தம் சிந்தக்கூடிய ஆட்டை, ரத்தமுடைய ஒரு ஆட்டை அவன் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் காணிக்கையாக படைக்கின்றான். காணிக்கை என்பது விளைச்சலின் முதற் பலன் மாத்திரமல்ல, அது பரத்தினுடைய நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்தின் பகுதி நமக்கு கூறுகின்றது. அதில் காயினானவன் தவறிப் போனான். தேவன் இந்த அடிப்படையில் காயினுடைய காணிக்கையை ஏற்காமல் போனதினால் அவனுக்கு உண்டான ஒன்று என்னவென்றால் எரிச்சல், ஜெலஸ். முதலில் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட உணர்வு, பாவத்தை நோக்கி அவனை இட்டுச் செல்வதற்கான ஏதுவான ஒரு உணர்வு எதுவென்றால் எரிச்சலின் ஆவி. எந்த எரிச்சலின் ஆவி அவனை ஆட்கொண்டதோ அந்த எரிச்சலின் ஆவி அவனை அடுத்த கட்ட பாவத்திற்குள்ளாக கொண்டு சென்றது. அடுத்த கட்ட பாவமாகிய குலை என்று சொல்லக்கூடிய, உயிரை எடுப்பது என்று சொல்லக்கூடிய கொடிய பாவத்திற்குள்ளாக இந்த எரிச்சலின் ஆவி அவனை கொண்டு சென்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஆபேலை அவன் கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய இடத்திற்கு அவன் அழைத்து செல்லுகின்றான். அவனுடைய வயல் வெளிகளில் அவனை அழைத்து செல்லுகின்றான்.
தன்னுடைய சகோதரன் அழைக்கின்றாரே என்று அவன் பாசத்தோடு அவனுடைய வயல்வெளிகளுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய இடத்துக்கு இவன் வந்துவிட்டாரே என்ற ஒரே காரணத்தினால் தான் என்ன செய்ய முடியுமோ அதை அவன் செய்வதற்கு முற்பட்டு அவளை கொலை செய்து போட்டான். எரிச்சல், விரோதம், பகை, முக நாடி வேறுபடுதல் போன்ற இந்த உணர்வுகள் எல்லாம் காயனுடைய அனுபவத்தில், முதல் மனிதனுடைய முதல் தளர்ச்சின் பிள்ளையினுடைய அனுபவத்தில் அங்கே காணப்படுகிறது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய கட்டளைக்கு எதிரான நிலையில் அவனை நிறுத்தியது. இங்கு காயனுடைய எரிச்சலின் நாவி அவனை கொலை செய்யும்படியாக தூண்டியது. முதல் பாவம் கீழ்ப்படியாமை, அடுத்த இரண்டாம் பாவமே கொலை. The intensity of the murder, the propensity of sin has gone deeper. The propensity of sin, பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மை எவ்வளவு தூரத்திற்கு ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவனை அது எடுத்துச் சென்றது. அவன் அந்த பாவத்தை செய்வதற்கு முன்னதாக தேவன் அவனை எச்சரித்திருந்தார். நீ நன்மை செய்து அவனை ஆண்டு கொள். நீ நன்மை செய்தால் உன் வீட்டில் வாசலில் நன்மை படுத்திருக்காதோ. ஆபேல் கொடுத்த அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவன் ஒன்று ஆபேலிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காணிக்கையை நீ கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தான் என்று ஆபேலிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். அல்லது தேவனிடத்திலே என்னுடைய காணிக்கை எப்படியாக இருக்க வேண்டும், ஏன் இப்படியாக மாறி போயிற்று என்ற காரணத்தை தேவனிடத்தில் அவன் கேட்டிருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம், காயின் ஆபேலிடமாக பேசினான். ஆபேல் தான் அறிந்த சத்தியத்தை அவரிடமாக கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே, as Abel was trying to say things, he killed him. அவரை அவன் கொண்டு போட்டான். தேவன் அவரை தேடி வருகின்றார். இப்பொழுது வேதத்தில் முதல் 2 அதிகாரங்களுக்குள்ளாகவே தேவன் மனிதனை 2 முறை தேடி வருகின்றார். ஆதாம் பாவம் செய்த மாத்திரத்தில் தானே தேவ சமூகத்தை விட்டு அவன் புறம் சென்ற ஆதாமை முதலாவது அவர் தேடி வந்தார். கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்கு இங்கு இப்போது காயின் தேடி வரும் அளவிற்கு மற்றொரு குற்றத்தோடு அடுத்த நபர் அங்கு காணப்படுகின்றான். It was a criminal act. இங்கு ஆதாமிடத்தில் தேவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்ட மாத்திரத்தில் தானே அவன் என்ன செய்யறான், நீர் எனக்கு கொடுத்த அந்த பெண் என்னை பாவம் செய்யும்படியாக தூண்டினாள். நான் அந்த கனியை குறித்த மாத்திரத்திலே புசித்து விட்டேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, காயின் இங்கு என்ன சொல்லுகின்றான், அதற்கு சற்று அதிகமாக அவன் சென்று, நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? உன் சகோதரன் எங்கே என்று நீர் கேட்பதற்கு நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? இல்லாதவன் ஒருவன் 2 பேர் தான் இருக்கிறாங்க பிள்ளைகள். இல்லாதவன் ஒருவன் இல்லை என்றால் இல்லாதவனை குறித்து இருக்கிறவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். இங்கு தேவனவரிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் தானே அவன் என்ன செய்கின்றான், நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? நீ ஆபேலிடத்தில் நன்மை செய்து அவனை ஆண்டு கொள் என்று அவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்த தேவனை பொழுது அவன் எங்கே என்று கேட்ட பொழுது அவனுக்கு நான் என்ன காவலாளியா என்றான். ஆதாமும் காயனும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்
தெரியாமல் அல்ல தேவனுக்கு, தென்றாக தெரியும். ஆதாம் ஒளிந்திருந்த இடமும் தெரியும், காயின் தன்னை மறைத்துக் கொண்டிருந்த இடமும் அவருக்கு தெரியும். அவர்கள் எதற்காக மறைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணமும் அவருக்கு தெரியும். அவருடைய பாவம் என்னதென்று தேவன் அறிந்து வைத்திருக்கின்றார். தேவன் அவர்களை தேடி வரவில்லை, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக தேடி வரவில்லை. God takes initiative to get their problem solved. எப்படியாகிலும் இந்த பாவத்திற்கான ஒரு தீர்வை நாம் பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை தேடி வருகின்றார். To get their problem of sin solved. அவர்களை தண்டிப்பதற்காக மாத்திரமே அவர் தேடி வந்திருந்தால், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் தான் இருந்த இடத்திலிருந்தே அவர்களை கண்டு அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்கு அவர் செய்து வைத்திருப்பார். ஆனால் தேவன் என்ன செய்றாரு? அவர்களை தேடி வருகின்றார். டு கெட் them relieved of their problem. ஆதாமின் பாவத்தை அவனது நிர்வாணம் பரலோகத்திற்கு காட்டியது. இந்த காயினுடைய பாவத்தை அந்த ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்தது? பரலோகத்திற்கு பேசுவதன் மூலமாக அது காட்டியது. ஆதாமுடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு ஒரு பரிகாரத்தை செய்யும்படியாக அவனுக்கு முன்பதாக அதை வைக்கின்றார். ஆதியாகமம் 13:15 மெசியானிக் காஸ்பல். இங்கு காயினுடைய பாவத்திற்கு தான் செய்ய நினைத்ததை அவராக செய்தார். He was on his action. அது அவன் 3வது அதிகாரம் 16-19 என்ன சொல்றது? ஆதாம் பாவம் செய்த பொழுதும் அவர் அவனை நோக்கி, நீ விலக்கப்பட்ட கனி புசிக்காதே என்று சொன்ன பொழுது, அவன் புசித்த பொழுது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். இரண்டாவதாக, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லா நாட்களிலும் வருத்தத்தின் அப்பத்தை நீ புசிப்பாய். உனக்கென்று ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட அந்த நிலம் இப்பொழுது என்ன கொடுக்கும்? முள்ளையும் குறுக்குகளையும் அது என்ன செய்யும்? முளைப்பிக்கும். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்ற காரணத்தினால் பூமிக்கே நீ திரும்புவாய். You will die. உன் முகத்தில் வழியக்கூடிய உன்னுடைய உழைப்பின் மிகுதியால் வழியக்கூடிய அந்த வேர்வையின் நிமித்தமாக நீ என்ன செய்வாய்? உன்னுடைய ஆகாரத்தை நீ புசிப்பாய். இந்த காயின் பாவம் செய்தபோது அதே போன்று ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீ உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த அந்த பூமியை, அந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ பயிரிடும் போது அது தன்னுடைய பலனை உனக்கு ஒருபோதும் தராது. எந்த ஒரு பலனை அவன் தேவனுடைய திருக்கரத்திலிருந்து பெற்று அதன் நிமித்தமாக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, அந்த பூமி, அந்த நிலம் உனக்கு எந்த நிலையிலும் என்ன செய்யாது? விளைச்சலை கொடுக்காது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த விளைச்சலுக்கு ஆதாரமாகிய அந்த பூமியை அவர் சபித்தார். எந்த ஒரு விளைச்சலையும் அவனுக்கு கொடுக்கா வண்ணமாக அந்த பூமியை அவர் சபித்தார். ஆபிரகாமுடைய
காரியத்திலும் அவர் என்ன செய்தார்? அவனை சுற்றியுள்ள இயற்கையை அவர் சபித்தார். இந்த காயினுடைய விஷயத்திலும் அவர் அதையே செய்தார். The first murderer in the human analysis of history. முதலாவது மனுக்குலத்தின் தலைச்சன் பிள்ளை. தேவன் எவ்வளவு தூரத்திற்கு ஆதாமை படைக்கும் பொழுது அவர் சந்தோஷத்தோடும் எவ்வளவு தூரத்திற்கு அவர் பரவசத்தோடும் காணப்பட்டிருப்பார். தன்னுடைய சாயலில் தான் அவரை படைக்கிறோம் என்பதை குறித்து அந்த ஆதாமிற்கு the very first born, இந்த மனுக்குலத்தின் தனிச்சன் பிள்ளை காயின் has become the murderer of the universe. The first murder. பூமி தன் பலனை தராது, நீ பூமியில் நிலையற்று அலைந்து திரிவாய் என்றார். தேவன் ஆதாமை ஏதேனில் இருந்து அனுப்பிவிட்டார். அவன் என்ன செஞ்சானா, அந்த தோட்டத்தின் கிழக்கு முகமாக அவன் வெளியில் சென்றான். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வார்த்தைனா தெரியும். இங்கு காயினுடைய அனுபவமும் அதிகமாகவே இருந்தது. தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் புறம்பாக்கப்பட்ட நிமித்தமாக அவன் ஏதேனின் அதே பாதை வழியாக, அதே கிழக்கு முகமாக, எந்த வழியாக ஆதாம் சென்றானோ அதே வழியாக அவனும் சென்றான். இருவருக்கான தண்டனையும் ஒரே விதமாக இருந்துச்சு. அந்த இருவருக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையும் இன்றைய அளவிலும் இந்த நாள் அளவிலும் அதன் பாதிப்பு பூமியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆதாமுடைய பாவத்திற்கு பிறகாக தேவன் அவனை சந்தித்து அவனை அழித்து விடாமல் அவனுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் கூறினார். ஆதியாகமம் 3:15 ஒரு வித்தின் மூலமாக உன்னை காப்பேன். காயின் தேவனிடமாக எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. I cannot bear it. பூமி தன்னுடைய பலனை இனி கொடுக்காது. முதலாவது. இரண்டாவதாக, பூமியில் நீ நிலையற்றவனாக இருப்பாய். மூன்றாவதாக, தேசத்திலிருந்து துரத்தி விடப்படுவாய். தேவ சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவாய். பூமியில் அலைந்து திரிந்து காணப்படுவாய். பூமியில யார் இருந்தது? அவனையும் அவனுடைய பெற்றோராகிய ஆதாமையும் ஏவாளையும் தவிர வேற யாரும் அங்க இல்லை. அவனை மிகவும் அதிகமாக பாதித்த சாபம் இந்த வசனம் 14 என்ன சொல்கிறது? என்னை கண்டுபிடிக்கிறவன் நான் யார், என்னுடைய பாவம் என்ன என்பதை அறிகின்றவன். அதற்காக எந்த சாபத்தை சுமந்தவனாக கடந்து செல்கின்றேன் என்று அறிந்த மாத்திரத்தில் தானே அவன் எவனும் whoever it may be, என்னை அறிந்தவன், என்னுடைய பாவத்தை தெரிந்து கொண்டவன் என்ன செய்வா? கொன்று போடுவானே. எந்த மரணத்தை கொடூரமான நிலையில் தன் சொந்த சகோதரனுக்கு அவன் கொடுத்தானோ, இப்போது அந்த மரணத்தை குறித்து அவன் பயப்படுகின்றான். அந்த மரண பயம், பீதி இப்போது அவருக்கு வந்துவிட்டது. ஒரு மனிதனுடைய உயிர் எடுக்கப்படும் பொழுது, கொலை செய்யப்படும் பொழுது அவன் எவ்வளவு தூரத்திற்கு பாடுகளின் வழியாக கடந்து செல்வான் என்பதை அவன் கண்கூடாக பார்த்தவன். அந்த நிலை தனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாதே என்பதற்காக தன்னுடைய பாவத்திற்கான சம்பளம் மரணம் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். அது தன்னை சந்தித்து விடக் கூடாது என்று பயந்தான். He said, my punishment is greater than I can ever bear.
நீர் எனக்கு இப்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த சாபம் என்னால் சுமக்க, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றதே. Cain is afraid not of the loss of land and the separation from God. காயினுக்கு அவனுடைய கரத்தில் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருந்த அந்த விளைச்சல், அந்த நிலம் தன்னை விட்டு போகின்றதே என்பதற்காக அவன் பயப்படவில்லை. தேவனுடைய சமூகத்திலிருந்து இந்த பாவத்தின் நிமித்தமாக நான் பிரிக்கப்பட்டு போகின்றனே என்பதை குறித்தும் அவன் அங்கு கவனத்தில் கொள்ளவில்லை. தேவனுக்கு பிரியமானது, he was afraid of the fear of being killed by whoever sees him. அவனுக்கு என்ன பயம் என்றால், நான் கொலை செய்யப்பட்டு போய்விடுவேனே, என்னை காண்கிறவன் எவனும், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போட்டு விடுவானே என்று அவன் பயந்தான். தன்னுடைய பாவத்தை குறித்து அறிகிறவன் எவனும் என்னை கொன்று போட்டு விடுவானே. காயினின் குடும்பம் ஒன்றுதான் அங்கு இருந்துச்சு. அவன், அவனை பெற்ற பெற்றோர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த சகோதரனும் இல்லை, அவன் மாத்திரம் இருக்கின்றான். No surviving siblings for him. So who is this whoever? அவனை கொல்லும்படியாக அவனை சுற்றிலும் யாரும் இல்லாத பொழுது யாரோ வந்து கொன்று போடு வருவார்கள் என்று யாரை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். He was afraid of the future world. He was afraid of the world exists that beyond. தன்னுடைய குடும்பத்தைக்கு அப்பால் இனி வரப்போகிற சந்ததி, இந்த உலகம் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தன்னை கொண்டு போட்டு விடுவேவே என்று அவன் பயந்தான். பிற்காலத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்த இந்த நிலங்களை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அடக்கல பட்டணம் என்று ஒன்றை அவர் அங்கு தேர்வு செய்து வைத்திருந்தால், எவனாவது தெரியாமல் ஒரு பாவத்தை இழைத்திருப்பான் என்றால், எவனாவது தெரியாமல் ஒரு பாவத்தின் நிமித்தமாக அவன் தண்டிக்கப்படக்கூடியவனாக இருந்து அந்த தண்டனை அவனை விரட்டி கொண்டு வரும் என்றால், அவன் ஓடி சென்று அந்த அடக்கல பட்டணத்தில் அந்த எல்லையை தொட்டுவிட்டான் என்றால் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை தேவன் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வைத்திருந்தார். ஆனால் இந்த காயின், his act was intentional, his act was well planned, his act was premeditated. தான் தன் பாவத்திற்கான தண்டனைக்கு தப்ப முடியாது என்று அவன் கலங்கினான். இந்த பாவத்தை செய்து விட்டோமே என்பதற்காக அல்ல. There was no police, no judge, no prison. In a world like that, justice does not come from institution. ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பிலிருந்து எந்த விதமான சட்ட ரீதியான தண்டனையும் அவனுக்கு வர முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அக்காலத்தில் அது இல்லாது இருந்தபடியினால், it comes from whoever is against, it comes from whoever is angriest, and it comes from the one who is closest to the one who was killed. அவனுக்கு தண்டனை எங்கிருந்து வரும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்தார் என்றால், அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அவன் மீது கோபமாக இருக்கக்கூடிய, தனக்கு பிரியமான ஒருவனை இவன் கொன்று விட்டானே என்று சொல்லக்கூடிய நிலையில் அவனுடைய சொந்தங்கள் இருக்கும் பொழுது அதற்காக அவன் பயந்தான். தனக்கு எதிராக, தன் மீது கோபமாக,
பாதிக்கப்பட்டவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக எனக்கு என்ன செய்யும், மரணம் என்னை சந்தித்து விடுமே, எப்படியாகிலும் சந்தித்து விடுமே, யாரா மூலமாகிலும் அது சந்தித்து விடுமே என்று பயந்தான். பாவத்திற்கான தண்டனையோ அதற்கான மன்னிப்பையோ அருளுவதை அவன் தன் கரத்தில் வைத்திருந்தான். யாரு? தேவன். தேவன் தன்னுடைய கரத்துல பாவத்திற்கான மன்னிப்பையும் வச்சிருந்தாரு, அந்த பாவத்திற்கான தண்டனையும் வைத்திருந்தார். Because there was no legal system, there was no institution. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, காயனை கொல்லுகிற எவனும். இங்கே தேவன் அவரிடத்தில் he gives him the assurance, a promise, a protection. இந்த காயனை கண்டுபிடிக்கிறவன் எவனும், காயனை கொல்லுகின்ற எவனும் அவன் மீதாக 7 பழி சுமரும். இந்த காயனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு நான் அவன் மீதாக ஒரு அடையாளத்தை வைக்கப் போகின்றேன். I am going to give him a mark of protection. ஒரே வசனம், அந்த ஒரு வசனத்துல ஆதியாகமம் 4:15 in a single verse there are 2 separate actions. அந்த ஒரு சிறு வசனத்தில் 2 விதமான செயல்பாடுகளை தேவன் அடக்கி வைத்திருந்தார். அதுல ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தார், அவனை கொன்று போடுகிற எவனும் எவன் மேலும் 7 பழி சுமரும். The second one is distinct from the first. அவனை எவனும் கண்டுபிடித்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவனை என்ன செய்கிற ஒரு 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 அடையாளத்தை அவன் மீதாக வைத்து அவனை நான் காக்கப் போகின்றேன். எச்சரிப்பும் கொடுக்கிறார். He is giving the warning first. அவனை கொல்லுகிறவன் எவன் மீதும் 7 பழி சுமரும் தண்டனை. அடுத்தவனுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பாதுகாப்பை. He is giving him the protection. எவனுடைய கரமும் அவன் மீது படாதபடிக்கு ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்தார். 2 different mechanisms working together. இந்த 2 செயல்முறைகளை ஒரே காரியத்தை மையமாக வைத்து அவர் செய்தார். What is that central point? He does not die at someone's hand. இந்த காயின் ஒருபோதும் ஒருவனுடைய கரத்திலும் அவன் செய்ய மாட்டான். கொல்லப்பட முடியாது, கொல்லப்பட மாட்டான். யாருடைய கரத்திலும் அவன் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு ஒரு அடையாளத்தை அவன் மீதாக வைத்தார். ஆதியாகமம் 4:15 இந்த வசனத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, அந்த ஒரே வசனத்தில் ப்ரொடெக்ஷனும் இருக்கிறது. அவன் தன்னுடைய எந்த காரியத்தை அவன் செய்தாரோ அதற்கான தண்டனையும் இருக்கின்றது. அவனை காப்பதற்கான அந்த அந்த ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பின் அடையாளமும் அங்கு காணப்படுகின்றது. அடையாளம் எதற்கு? அவனை அடையாளப்படுத்துகிறார். அவன் யாருடைய கரத்திலும் அவன் மரித்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், ஒரு அடையாளத்தை அவன் மீதாக வைக்கின்றார். என்ன அடையாளம்? This sign does not say or identify Cain as the murderer. அந்த அடையாளத்தை அவன் மீதாக வைப்பதன் மூலமாக அவனை ஒரு கொலைக்காரன் என்று உலகத்திற்கு சொல்லுவதற்காக அந்த அடையாளத்தை அவன் மீதாக அவர் வைக்கவில்லை. அவனை இந்த உலகத்திற்கு ஒரு கொலைக்காரன் என்று காட்டி கொடுப்பதற்காக அந்த அடையாளத்தை அவர் வைக்கவில்லை.
அந்த அடையாளம் அவனை எவனும் கொன்று போட்டுவிடக் கூடாது என்பதற்காக தேவன் போட்ட அடையாளம். God judges Cain. He cursed the ground and he let him go as exile. A fractured relationship with the land that fed him. தேவன் அவனை தண்டித்தார். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பூமியை சபித்தார். அவனை வெளியே தள்ளினார். அவனுக்கு போஷிக்கும்படியாக அவர் ஆசிர்வதித்து கொடுத்த அந்த விளைச்சல் அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போயிற்று. அவனை அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தினார். தண்டனை. What is the promise? God protected him. தேவன் அவனை பாதுகாத்தார். அவனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு, ஒருவனுடைய கரமும் அவன் மீது படாதபடிக்கு விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்யறாரு? இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் ஒரு பாதுகாப்பை சொல்லுகின்றார். அந்த அடையாளம் அவனை என்ன செய்தது? அவனுடைய செயல் குறித்து அவமானப்படுத்துவதற்காக அதை அவர் கொடுக்காமல் மற்றவனுடைய கரத்திலிருந்து அவனை பாதுகாப்பதற்காக அந்த அடையாளத்தை அவர் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மார்க் that was laid on Cain protected him. இந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, வேதத்தில் தேவன் தன்னுடைய அந்த அடையாளத்தின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளை காப்பது. It is a common word. It simply means a sign. அது தனக்குள் தான் செய்ய வேண்டும் என, என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பதற்காக அது கொடுக்கப்பட்டது. அடையாளம். அவன் யார்? அவன் யாரால் காக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக அந்த அடையாளத்தை அவர் கொடுத்தார். அவனை சபிக்கவும் செய்தார். There was punishment also. There was a punishment also. At the same time, he did not leave him. He protected him from the death he was very much fearful of. அவன் கொலை செய்யப்பட்டு போய்விடுவோமே என்ற அந்த பயத்தின், அந்த அச்சத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக அவனுக்கு ஒரு முத்திரையை கொடுத்தார். Nobody can touch him. அந்த ஒரு இடத்துல மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம் அடையாளம் கொடுக்கப்பட்டது. இந்த 3-4வது அதிகாரங்களில் ஆதியாகமத்தில் இந்த காயினை குறித்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தை குறித்தும் அது பேசுகின்றது. இப்பொழுது 6வது அதிகாரத்துல நோவாவை காலத்துல ஜலப்பிரளயத்தின் பொழுது, நோவாவின் பேழையின் நாட்களில் அந்த அடையாளத்தை அவர் உபயோகித்தார். வெள்ளப்பெருக்கத்தினால் ஏற்பட்ட அந்த ஜலம் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு உடன்படிக்கையை நோவாவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் செய்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் வசனம் 11. இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலத்தினால் சங்கரிக்க போவது இல்லை என்று உங்களோட கூட ஒரு உடன்படிக்கையை நான் செய்கின்றேன். I am not going to destroy the world in water anymore. அந்த உடன்படிக்கையில் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம். It was a covenantal sign between me and the earth. நான் இந்த உலகத்தை ஜனத்தால் அழிக்க மாட்டேன் என்பதற்கான அடையாளம். It testifies to a commitment God has bound himself to keep. நான் இனி ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று அவர் ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார். அந்த உடன்படிக்கையை பூமிக்கும் தனக்குமாக அவர் செய்கின்றார். It testifies to a commitment God has bound himself to keep.
இப்பொழுது அந்த உடன்படிக்கைக்கு அவர் கட்டுப்பட்டவராக, இது தேவன் இனி இந்த உலக இனி எதை செய்ய மாட்டேன் என்று கூறினாரோ அதற்கான அடையாளம் தான் வானவில். வானவில் எதற்கு? இந்த உலகத்தை நான் ஜலத்தினால் அழிப்பேன் என்று சொல்வதற்கான அடையாளம் அல்ல. இனி ஒரு பொழுதும் இது போன்ற பேரழிவை நான் ஜலத்தினால் கொண்டு வர மாட்டேன் என்பதை அவர் சொல்லுவதற்காக ஏற்படுத்திய அடையாளம். அந்த அடையாளம் எப்படியாக ஏற்படுகிறது என்றால், தேவனுக்கும் பூமிக்கும் இடையான உடன்படிக்கை. I will never destroy. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஜலத்தினால் நான் இனி ஒருபொழுதும் உலகை இதுபோன்று ஜலத்தினால் அழிப்பதில்லை என்பதற்கான அடையாளம். God makes the promise not a vague statement but a formal binding commitment never to destroy earth by flood again. நான் ஒருபொழுதும் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். It was not just a vague statement. It is the promise. அந்த அடையாளம் not a reward for good behavior. இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையின் அடையாளம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் rainbow in the clouds will remind him of his covenant with the earth. அவர் பூமியோடு செய்து கொள்ளக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கான அடையாளம் தான் அந்த வானவில். இந்த வானவில் தேவன் பூமியோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தேவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக. It represents grace and peace after a major judgment. ஒரு பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய அந்த மனுக்குலத்திற்கு அவர் பாராட்டக்கூடிய கிருபை, சமாதானம், தேவன் தான் கொடுத்த தண்டனைக்கு பிறகு பாராட்டக்கூடிய கிருபை, சமாதானத்தை குறித்த அடையாளம். பரன் காயினுக்கு பாராட்டிய அந்த அடையாளம் அவன் ஒரு பாவி கொலைக்காரன் என்று காட்டுவதற்காக அல்ல. அந்த காயினுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அவமானப்படுத்துவதற்காக அல்ல. அந்த அடையாளம் அவனை அடுத்தவன் கரத்தில் இருந்து மீட்டு எடுப்பதற்காக. ஒருவன் அவனை கொன்று போட்டு விடுவானே என்ற நிலையில் அவனை அவனுடைய கரத்தில் இருந்து மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த காயினுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தில் தண்டையும் இருந்தது. அதே நேரத்தில் அவனை காப்பதற்கான நெறிகளும் அங்கு காணப்பட்டது, வழிகளும் அங்கு காணப்பட்டது. அதில் பாதுகாப்பு இருந்துச்சு. In God's sign there was judgment and protection together. பாவத்து நிமித்தம் தேவன் ஆதாமை எப்படியாக சபித்தாரோ அதே சாபம் காயினுக்கும் இருந்தது. சபிக்கப்பட்ட பூமியில் முள்ளும் குறுக்கும் வளரக்கூடிய நிலையில் அவிந்து போன பூமி, தன்னுடைய வேர்வையினால் அவன் உழைத்து புசிக்கக்கூடிய ஆகாரம், மண்ணுக்கு திரும்புதல், மரணம். இது ஆதாமுக்கு தேவன் பாராட்டிய சாபம். It was universal. It was not just Adam alone. He said it would continue. பூமி இப்பொழுதும் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த முள்ளும் குறுக்கும் இப்பொழுதும் வளர்ந்து கொண்டு உரியதாக இருக்கின்றது. மனிதன் தான் புசிப்பதற்கேற்ற உழைப்பை, நெத்தியின் வேர்வையை சிந்தி உழைத்து பெற வேண்டியதாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும்
உச்சம் வைத்தது ஒன்று, அவன் மண்ணுக்கே திரும்பக்கூடிய மரணத்தை சம்பாதித்தவனாக அது காணப்பட்டது. இதெல்லாம் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது, இந்த உலகத்திற்கு கொடுத்தது. Adam's curse was universal. It was still there. God cursed the entire earth and the inhabitants from the day of creation till now. Universal curse. காயினுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அவனுக்கு என்று கொடுக்கப்பட்டது. God cursed Cain individually. 4:11 என்ன சொல்றது? ஆதியாகமத்திலே, உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து பூமியை சபிக்கவில்லை. அந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பார். அந்த பூமியில நீ பயிரிடும் பொழுது அது தன்னுடைய பலனை கொடுக்காது. நீ இந்த பூமியில் நிலையற்றிருப்பாய். நீ துரத்து விடப்பட்டவனாக இருப்பாய். Everything was personal unto him. Adam's sin was universal. Cain's sin was personal. The curse of the sin was personal. ஆதாமுக்கு அளித்த சாபத்திற்கு பிறகு தேவன் அவனை பாதுகாக்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வித்தை குறித்து அவர் பேசுகின்றார். நான் இனி என்ன செய்ய போகின்றேன், எப்படியாக உன்னை மீட்டெடுக்க போகின்றேன் என்பதற்கான அந்த அடையாளத்தை அவர் கூறுகின்றார். அந்த அடையாளம் தான் தேவன் பாராட்டிய வித்து. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதே போன்று காயினுக்கும் ஒரே வசனத்துல தண்டனையும் வைத்திருந்தார், ஒரே வசனத்துல பாதுகாப்பு வைத்திருந்தார். There was a judgment in the same verse. There was also a protection. அதே போன்று நோவாவின் காலத்துல தண்டனை இருந்துச்சு. That was flood. Protection இருந்துச்சு. There was ark to protect them. காயினுக்கு அவனது சமூகத்தை விட்டு துரத்தி விடுகின்றார். நிலையற்றவனாக அலையும்படியாக அவர் செய்கின்றார். அதே நேரத்தில் யாருடைய கரமும் அவன் மீது படக்கூடாது என்று அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வருகின்றார். மார்க் ஆஃப் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பின் அடையாளத்தை அவனுக்கு கொடுத்தார். நோவாவின் நாட்களிலும் ஜலப்பிரளயத்தால் அவர்களை அடித்தார். ஆனாலும் கூட பேழையின் மூலமாக அவர்களை அவர் காத்தார். காயினுக்கு கொடுத்த அதே பாதுகாப்பின் அடையாளத்தை நோவாவின் நாட்களிலும் அவர் கொடுத்தார். அதுதான் வானவில். வானவில் பூமிக்கும் தேவனுக்கும் இடையிலான அடையாளம். நான் இனி பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கான அடையாளம். அவருக்கு இனி நீர் பூமியினால் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொன்னீரே, இனி ஒருபோதும் நீர் அழிக்க கூடாது என்பதற்காக அந்த வானவில்லாக நின்று அந்த வானவில் அவரோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம். இட் இஸ் a sign, visible token of faithfulness between God and the earth. பூமிக்கும் தேவனுக்கும் இடையிலே நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பார்க்கக்கூடிய அளவில் வரக்கூடிய ஒரு வில், வானவில். விசிபிள் சைன். இரண்டாவது, it is a promise. The rainbow is a promise. இனி இந்த உலகத்தை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்பதற்கான உத்தரவாதம். மூன்றாவதாக இந்த வானவில் எதை சொல்லுகின்றது? டிவைன் ரிமைண்டர். தேவன் அந்த வானவில் மூலமாக தன் உடன்படிக்கையை நிறைவு கூறுவார் என்ற அந்த பரலோகத்தினுடைய எச்சரிப்பு. இந்த மூன்றையும் காட்டுவதற்காகத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரே இதுல அந்த வானவில்லை அவர் அங்கு கொடுக்கின்றார். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல God judges sin with death. 3:19 பாவத்திற்கான சம்பளம் மரணம்.
3:15 he also promised a savior, God himself in a person, Jesus. மரிப்பாய் என்ற மரணம் அவனுக்கு முழுவதாக, மனிதனுக்கு முழுவதாக நிற்கின்றது. அதே 3:15 அதற்கான தீர்வையும் அவர் சொல்லுகின்றார். There will be a seed coming in the name of Jesus, and he will protect you from the death. எசேக்கியேல் 1:26-28 என்ன சொல்லுகின்றது? கிறிஸ்துவை குறித்து பேசும்பொழுது மழை பெய்யும் நாளில் மேகத்தை வானவில் எப்படி காணப்படுகின்றதோ மேகத்துல, அப்படியே கர்த்தரின் மகிமை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் அந்த மகிமையில் இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 9:4-12 சொல்லுது, வானத்தில் வைக்கப்பட்டிருந்த சிங்காசனம், அதை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்துச்சு. கிறிஸ்துவை குறிக்கின்றது. John saw Christ clothed with cloud and a rainbow on his head. Rainbow as a symbol of Christ reminds us that he is the mediator between man and God. எதை நான் செய்ய மாட்டேன் என்று பரலோகம் நமக்கு வாக்குறுத்ததோ அந்த வாக்குக்கு அடையாளமாக இங்கு அந்த பரத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே மத்தியஸ்தராக கட்டாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கின்றார். அந்த ரெயின்போவை போன்று, அந்த வானவில்லை போன்று. தேவனுக்கும் அல்லது தேவனுடைய கோபாக்கனைக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தராக கிறிஸ்து தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுப்பதை காட்டுவதுதான் இந்த ரெயின்போ, வானவில் என்ற அடையாளம். ஆதாமுக்கு 3:15, நோவாவுக்கு ரெயின்போ. இவ்விரண்டுமே கிறிஸ்துவையும் பரம் இந்த பாடுகளுக்கு அனுப்ப போகின்ற அந்த வித்தையும் குறித்து அது பேசுகின்றது. மூன்றாவதாக God's covenant with Abraham. மூன்றாவது அடையாளம் எங்க காக்கின்றோம்? முதல் காயின் இடத்துல அடையாளத்தை வைத்தார். இரண்டாவது நோவாவின் காலத்தில் அடையாளத்தை வைத்தார். இப்பொழுது ஆபிரகாம் இடத்துல தேவன் ஆபிரகாமோடு செய்யும் அவரது பிள்ளை என்று சொல்வதற்கான மற்றொரு அடையாளம். You are my descendants, you are my child என்பதை சொல்வதற்காக ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். It is none other than the circumcision, the physical mark God attaches to covenant is circumcision. ஒரு சரீர பிரகாரமான ஒரு அடையாளம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக. ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் வசனங்கள் 10-11 சொல்லுது, எனக்கும் உங்களுக்கும் நடுவே ஆன உடன்படிக்கை, நீங்கள் என்னுடைய சந்ததி என்று சொல்வதற்கான உடன்படிக்கை. உங்கள் நுனித்தோலின் மாமிசத்தை விருத்தசேதனம் பண்ண கடுவீர்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அறியப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய நுனித்தோல் மாமிசத்தை அகற்ற வேண்டும். You should go on circumcision. அதுவே எனக்கும் உங்களுக்குமான உடன்படிக்கை. ஆபிரகாம் தன்னுடைய 99வது வயதில் செய்தான். ஈசாக்கு தான் பிறந்த 8ஆம் நாளில் அவன் செய்யப்பட்டான். இஸ்மவேல் 13 வயதுல ஆபிரகாமோடு சேர்ந்து அவன் செஞ்சான், விருத்தசேதனம் செய்யப்பட்டான். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை தன்னுடைய சந்ததி என்று அடையாளப்படுத்தும் முன்னமாக தெரிந்து கொண்ட ஒரு சரீர பிரகாரமான அடையாளம் தான் இந்த விருத்தசேதனம். The circumcision signifies that the filthy sin needs to be removed. அந்த மாமிசமான உன்னுடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய ஒன்று அகற்றப்பட வேண்டும். அந்த மாமிசத்தை நீ அகற்றும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளை என்ற நிலையில் உன்னை நீ காத்துக் கொள்வாய் என்றார். அதற்கு அடையாளம் தான் இந்த நுனித்தோல் நீக்கப்படுதல். இதுவே சரீர அளவில் ஆன அடையாளம், பாவம் நீக்கப்படுதலுடைய அடையாளம். It was a physical sign given unto Israelites.
சரீர அளவிலான பாவம் நீக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளம். அந்த பாவத்திற்கான கிரையும் கிறிஸ்துவினால் சிலுவையில் நிறைவுக்கு அது கொண்டு வரப்பட்டது. எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை ஆவிக்குரிய விருத்த சேதனம் குறித்து இங்கே எரேமியா பேசுகின்றான். உங்கள் அக்கிரமம் அதற்கான என் உக்கிரம் அக்கினி போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு. என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய அக்கிரமம், அதற்கான என் உக்கிரம் அக்கினி போல எழும்பி அதை அவிப்பார் இல்லாதபடி எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யுங்க? நீக்கி போடுங்கள். உங்களுடைய கோபாக்கனைக்கு உங்களுடைய பாவத்தின் மூலமாக நீங்கள் அழிந்து போய் விடாதபடிக்கு என்ன செய்யுங்க? இருதயத்தினுடைய நுனித்தோலை என்ன செய்யுங்க? நீக்கி போடுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் இனி உங்கள் பிடரையை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். பவுல் ரொம்ப அழகா சொல்ற ரோமன் 2:29 ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயின் பிரமாணத்திற்கு ஒரு முடிவை சிலுவையில் கொண்டு வருகின்றார். அவர் அதை கொண்டு வரும்போது அந்த மாமிச அளவிலான விருத்த சேதனம் முடிவுக்கு வந்தது. ஆபிரகாமிடமாக தேவன் கூறிய அந்த விருத்த சேதனம் பிறகு மோசேயின் பிரமாணத்தின் முன்மொழியப்பட்டது. அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் மரணத்தின் மூலமாக அதை நிறைவு செய்யும் பொழுது அந்த அடையாளம் என்ன செய்தது? நிறைவுக்கு வந்தது. Every sin that we find in Bible, every sign that we find in Bible has its fulfillment in Christ and his death on the cross. அதைத்தான் வேதம் என்ன சொல்லுகின்றது? இருதயத்தில் விருத்த சேதனம். வெளி பிரகாரமாக சரீரத்தினால் ஆனதல்ல. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. அந்த சடங்காச்சார பிரமாணங்களை சிலுவையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்போது அதை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். What we have to do is to circumcise in our hearts. இருதயத்தில் நாம் பெற வேண்டிய அந்த விருத்த சேதனத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும். அதான் அடையாளம். அதான் அடையாளம். ஆதாம் அவனது பாவத்திற்கு பரம்பாராட்டிய அடையாளம் சைன் சீட், that is Jesus Christ. ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுகிற காயின் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அவனை ஒருவனும் கண்டுபிடித்து கொண்டு விடாதபடிப்பதற்காக அவனுக்கு ஒரு பாதுகாப்பின் அடையாளத்தை அவர் கொடுத்தார். என்ன பாதுகாப்பின் அடையாளம்? என்ன பாவத்திற்கு அடையாளம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் பாவம் செய்து விட்டான். காயின் அவனுடைய பாவத்திற்கான பொருளை, அவனுடைய பாவத்திற்கான அந்த தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில் மரிக்கப் போகின்றார். ஆகவே நீ உன்னுடைய கரத்தை அவன் மீது போடாதே. No one has a right to kill anybody for the sin of killing, for the sin of anything. Somebody is going to give his life on the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது மறுபடியுமாக காயினுடைய அவனுடைய பிரச்சனைகள் அவனுடைய விஷயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க வரார். ஆதாமுடைய பாவத்திற்கு தீர்வு கிறிஸ்து, காயினுடைய பாவத்திற்கும் தீர்வு கிறிஸ்து. ஆபிரகாம் the physical mark attached to the covenant, நுனித்தோல் மாமிசத்தை விருத்தனம் செய்து கொள்ளுங்கள். அது எனக்கும் உங்களுக்கும் இடையே உங்களுடைய பந்தத்தையும் என்னுடைய பந்தத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. அதுவே மோசேயினால் சடங்காச்சார பிரமாணத்தில் கூறப்பட்டு முன்மொழியப்பட்டு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தில் நிறைவுக்கு வருகின்றது. அதற்கு பிறகு என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, இருதயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, உங்களுடைய இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தடைந்து விட்டதின் நிமித்தமாக நீங்கள் எப்படியாக உங்களை நீங்கள் தீமையிலிருந்து காத்துக்கொள்ள முடியுமோ, பாவத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியுமோ, அந்த நிலையில் நீங்கள் உங்களை காத்துக் கொள்வதற்கு எதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த விருத்த சேதனத்தின் அடையாளமாக உங்களுடைய இல்லத்தில் அவர் வந்திருக்கின்றார். உங்களுடைய இருதயத்தில் நீங்க இனிமேல் என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கேயும் வந்துட்டார். நோவாவின் நாட்களில் நான் இனி இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்ற உறுதியை வாக்கை சொல்வதற்கு வானவில்லை அங்கு அமைத்தார். அந்த வானவில் வேறு யாரும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 3:13-19 God judges sin with death. ஆதியாகமம் 3:15 God promises savior, his seed, God in his form, human form, Jesus. ஆதாம், காயின், நோவா, ஆபிரகாம் எல்லாருடைய அனுபவத்திலும் அவர் கொடுத்த அந்த அடையாளம் கிறிஸ்துவையே முன்மொழிகின்றது. அவரது பாடு மரணத்தை, அந்த பாடு மரணத்தில் வைத்திருக்கக்கூடிய விடுதலையை, for everything right from Adam till date, Christ is the final answer for all human fall, for all human salvation. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே, அவருடைய இந்த பூலோக பிரவேசத்தையே, சிலுவையே, சிலுவை மரணத்தையே, அவர் சிந்தக்கூடிய ரத்தத்தையே குறிக்கக்கூடியதாக அங்கத்தான் என்ன செய்யப்படுகின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சைன் அடையாளம் வைக்கப்பட்டிருக்கின்றது. சரீர அளவிலான அந்த அடையாளங்கள் அனைத்தும், அவர் கொடுத்த அந்த அடையாளங்கள் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே முன்மொழியக்கூடியதாக இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் தேவன் அது போன்ற அடையாளத்தை உங்கள் மீதாகவும் என் மீதாகவும் பாராட்ட ஆசிக்கின்றார். சரீர அளவிலான, எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவிலான அடையாளம் அல்ல, நம்மில் நமக்குள்ளாக நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த அடையாளம். அந்த அடையாளங்களை நீங்களும் நானும் பெற்றவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை காத்துக்கொண்டு அவர் வரும் அந்த நாளிலே இதயபருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பார் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளில் தேவரீர் இந்த அடையாளங்களின் மூலமாக நீர் எங்களை எவ்வளவு தூரத்திற்கு நேசிக்கின்றீர், பாதுகாக்கின்றீர், வழிநடத்துகின்றீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மரத்தின் அடையாளம் தேவரீர் எங்களுடைய உள்ளங்களில், இருதயத்தில் நாங்கள் பெறக்கூடிய அந்த அடையாளம் எங்களை மற்றவர்களுக்கு உடைய பிள்ளைகள் என்று காட்டும் வண்ணமாக அமைவதற்கு ஏதுவாக கிறிஸ்துவை தாங்கியதாக இருக்கிற கிருபை செய்தீர்கள் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய சமூகத்தில் படைக்கின்றோம். இந்த அடையாளத்தை தேவரீர் உண்மை விரும்பி உடைய திரு சமூகத்தை நாடக்கூடிய ஒவ்வொரு மீதாகவும் பாராட்டப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.